இந்தியன் கிரிக்கெட் டீமை எந்த கொம்பனாலையும் அசிக்க முடியாது. அதுக்கு ஒரு தரமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நேத்து நடந்த இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ உடைய ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் மேட்ச். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா வந்தா அவுட் ஆனா போனா ரிப்பீட், வந்தா அவுட் ஆனா போனா ரிப்பீட், இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் விளையாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துருவானுங்க போலேன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு உட்காந்துட்டேன். போதாத குறை யுஎஸ்ஏ வர சிரிச்சுட்டே விளையாண்டானுங்க. அதுக்கப்புறம் என் தலைவன் சூரியகுமார் யாதவ் ஒரு ஆட்டத்தை ஒண்ணு போட்டான். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ பிளேயர்ஸோட முகத்துல இருந்த சிரிப்பே காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சான் 6 ரிப்பீட், அடிச்சான் 4 ரிப்பீட், இந்த மாதிரி மாறி போச்சு. ஸ்கை பாத்தீங்கன்னா 84 ரன் அடிச்சு நாட் அவுட் பிளேயரா வெளியே போனாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 9 விக்கெட் வந்து 161 ரன் யுஎஸ்ஏக்கு டார்கெட் கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்த யுஎஸ்ஏ பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா இவனுக்கு உண்மையில டம்மி பீஸ் தான் போல அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு. 3 பேரும் 30 ரன் கிராஸ் பண்ணானுங்க. மிச்சம் எவனுமே 10 ரன் கூட அடிக்கல. சிராஜ் 3 விக்கெட், ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். இவனுங்கெல்லாம் யுஎஸ்ஏ பேட்ஸ்மேன்ஸோட கதையை முடிச்சு விட்டானுங்க. கடைசியா யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 8 விக்கெட் இருந்து 132 ரன் அடிச்சு வச்சுதானுங்க. இதனால இந்தியா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி வெறித்தனமா இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. உண்மையா சொன்ன இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே சூரியகுமார் யாதவ் தான். அதனால நம்ம சூரியகுமார் யாதவ் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அவங்கள காமால ப்ளூ கலர் போட்டுப்போங்க.